உங்களில் ஒருத்தி. ஹாய்ங்க, எல்லாருக்கும் வணக்கங்க. என்னோட சேனலுக்கு உங்களை எல்லாரையும் நான் அன்போட வரவேற்கிறேங்க. உங்களில் ஒருத்தி. இது என்னுடைய ஆதங்கம், என்னுடைய கேள்விகள், யாரையும் காயப்படுத்துவதற்காக அல்ல. மாற்ற வேண்டும் என்று ஓட்டு போட்டிருக்கோம். ஸோ மாற்றம் நடந்துருச்சு. பட் அந்த ஆட்சி தப்பு பண்ணுறப்போ நம்ம கேள்விகள் கேட்குறோமா? அதையும் நம்ம பண்ணணுங்க. நாம் தானே மாற்றம் வேணும்னு போட்டிருக்கோம், ஓட்டு போட்டிருக்கோம். நாம் தானே ஆட்சி மாறணும்னு ஆசைப்பட்டோம். அது இப்போ மாறிடுச்சு. பட் ஆட்சியில் இருக்கிறவங்க ஒரு சின்ன தப்பு பண்ணாலும் அதை கேட்கணும் இல்லை? இது சின்ன தப்பு கிடையாது, பெரிய தப்பு, ரொம்ப பெரிய தப்பு. ஏன்னா இதுக்கு முன்னாடி இருந்த அரசியல்வாதிங்க கூட இந்த விஷயத்தில் இந்த மாதிரி பண்ணது கிடையாது. பட் எதுக்கு நம்ம ஆசைப்பட்ட கவர்மெண்ட் எதுக்கு இப்படி பண்ணணும்? இந்த விஷயத்தில் எதுக்கு இப்படி பண்ணணும்? பண்ணக்கூடாது. ஏன்னா அவரோட ஃபிலிம்ஸில் அவ்வளோ டயலாக் பேசுகிறாரு. பட் ரியாலிட்டியை செக் பண்ணா ஒன்றுமே இல்லையே, ஜீரோவில் நிற்குது. ரீசெண்டாக கோவையில் பாலியல் வன்கொடுமை செய்து குழந்தையை கொண்டாங்கல்ல, கார்த்தி என்ப நாதாரி. ஆக்சுவலி அதில் முழுக்க தப்பு அம்மா சைடு. ஸோ அது 100% தப்பு அம்மா சைடு இருக்கு. ப்ரோ ஓகே, அது அம்மா சைடு தப்பு இருக்குது, அம்மா குடிச்சிக்கிட்டு இருந்ததுனால அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லேடி வந்துட்டு, கோவையில் இருக்கிற லேடி வந்துட்டு கோவை மீடியாவுக்கு ரிப்போர்ட் கொடுத்துருந்தாங்க. ஸோ அவங்களோட வீடியோஸ் வந்துட்டு இன்ஸ்டாகிராமில் ரொம்ப வைரல் ஆயிடுச்சு. ஸோ அந்த வீடியோஸை வச்சு டிவிகேயோட சப்போர்ட்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்க, சப்போர்ட்டர்ஸ் கிடையாது, ஸோ அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி நிறைய விர்ச்சுவல் கிரியேட்டர்ஸ் இருப்பாங்கல்ல, அவங்க வந்துட்டு இதை இந்த வீடியோவை வச்சு தான் அவங்க வீடியோ க்ரியேட் பண்ணி போட்டிருக்காங்க. அதில் ஒருத்தங்க லேடி வந்துட்டு வீடியோ போட்டிருக்கிறப்போ ஒரு சப்போர்ட்டர் வீடியோ போட்டிருக்காங்க. ஸோ அவங்க 7 lakhs கொடுத்துருக்காங்க அந்த பாட்டிக்கிட்ட. அமைச்சர் போய் இன்னைக்கு போய் 7 lakhs கொடுத்துருக்காங்க அப்படின்னு வீடியோ பேசியிருக்காங்க. நான் ஷாக் ஆகிட்டேன். ஏன்னா அந்த நர்சிங் பொண்ணோட வீடியோ நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் போடுறேன். அவங்களுக்கும் கொடுத்துருக்காங்க, இந்த பொண்ணுக்கும் கொடுத்தாங்களா? போக்சோ வழக்கு, பாலியல் வன்கொடுமை, எதுக்கு கொடுத்தாங்க? அப்போ கேட்டிருக்கலாம் இல்லை இவங்க? ஏன் கேட்கல? நான் கேட்குறேன், நீங்களும் கேட்கணுங்க. இது தப்புங்க, இது கொடுக்கக்கூடாதுங்க. நீ நீதியை கொடுத்துக்கிட்டு நீ காசை கொடுக்கணும். நீ நீதி கொடுக்கறதுக்கு முன்னாடி நீ காசை கொடுத்தேன்னா அதுக்கு பேர் என்ன? நீங்க சொல்லுங்க, அதுக்கு பேர் என்ன? எனக்கு தெரியல அதுக்கு பேரு. உங்களுக்கு தெரியுமா? எனக்கு ஒரே கொஸ்டின் தாங்க. நான் அப்போவே அவங்க கிட்ட கமெண்ட்ல கேட்டேன், நீங்க 7 lakh கொடுத்தீங்கன்னு சொன்னீங்கல்ல, மணியால ஜஸ்டிஸை வாங்க முடியுமான்னு கேட்டேன். அப்போ அவங்க இதுல இருந்து தான் அவங்களோட ஐடியில் டிவிக்கேன்னு மென்ஷன் பண்ணியிருந்து ஒருத்தங்க ரிப்ளை பண்ணுறாங்க எனக்கு. அதே கமெண்ட் செக்ஷனில் தான் ரிப்ளை பண்ணுறாங்க. ஆமாம், நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான், மணியால் லைஃப்பை வாங்க முடியாது, அதை ஏற்றுக்கிறோம். இந்த வீடியோ வந்துட்டு ஒரு அவேர்னஸ்க்காக கிரியேட் பண்ணது, அதை தான் சொல்கிறாங்க. அப்போ எதுக்கு அந்த 7 lakhs மென்ஷன் பண்ணீங்க? அங்கே அடி வாங்குதில்ல? அங்கே எதுக்கு 7 lakhs மென்ஷன் பண்ணீங்க? அடி வாங்குதில்ல அங்கே? அஸ் எ பர்சனா நீங்கள் அதை அவேர்னஸ் வீடியோவில் நீ அதை மென்ஷன் பண்ணி வந்துச்சு அந்த இடத்துல. எதற்கு அந்த இடத்தில் நீதிக்கு முன்னாடி நீ எதற்கு நிதி கொடுத்தாய்? அதை தவறு. அடுத்து நெக்ஸ்ட் நான் கேட்டேன் திருப்பி பதிலுக்கு, அவங்க கிட்டேயே பதில் கேட்டேன் நான் திருப்பி. அவங்க கிட்டேன்னு பதில் ஆப்போசிட் பார்ட்டி 1 கோடி கேட்டாங்க. நீங்க யாராச்சும் நியூஸ்ல பாத்தீங்களா 1 கோடி கேட்டது? 1 கோடி நிவாரணம் கொடுக்கறதுக்கு ஆப்போசிட் பார்ட்டி கேட்டாங்கன்னு டிவிகேயோட ஒரு சப்போர்ட்டர் வந்துட்டு சொல்றாங்க. நீங்க யாராச்சும் நியூஸ்ல பாத்தீங்களா? நான் பார்க்கல. நீங்க பாத்தீங்களா நியூஸ்ல? இல்ல. ஸோ பாத்தீங்கன்னா எனக்கு கீழே கமெண்ட்ல ஸ்கிரீன்ஷாட்டோட. நெக்ஸ்ட் அவங்க கிட்ட அவங்க தான் எனக்கு ரிப்ளை போடுறாங்க, பாட்டி அந்த பொண்ணை ஃபுல்லாக வளர்த்துருக்கிறது பாட்டி தான். ஸோ அந்த பொண்ணு, அந்த 10 வயசு பொண்ணு வந்து ஹாலிடேக்காக தான் எங்கள் அம்மா கிட்ட வருது. அம்மா ஒரு குடிகாரின்னு சொல்லலாம், எப்படி வேணாலும் சொல்லிக்கலாம், அப்படி விட்டுருங்க, நான் அதை பற்றி பேச. நெக்ஸ்ட்டு நான் கேட்டேன், காசு உதவி தான், ஆனால் ஜஸ்டிஸ் இல்லை, கரெக்டு தானே?
காசு நீ உதவி பண்ணுறது கொடுக்குற, ஜஸ்டிஸாக கொடுக்குற? இல்லை இல்லை, நீ ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்கணும்? ஜஸ்டிஸை ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கணும், அதுக்கப்புறமேட்டு தான் நீ காம்பன்சேஷன் கொடுத்துருக்கணும். இதெல்லாம் நான் ஆர்கியூ பண்ணிக்கிட்டே இருக்கேன் அவங்கக்கிட்ட. பதிலுக்கு அவங்களும் இதுக்கு தான் கொடுத்தாங்க, அதுக்கு தான் கொடுத்தாங்கன்னு சொல்கிறாங்க. ஓகே, நானும் கடைசியில் அதான் நானும் கேட்குறேன், உயிருக்கு ஃபுல் ஜஸ்டிஸ் கொடுக்கணும், டிரான்ஸ்பரன்சியாக நடக்கணும். அது உங்களுக்கு நான் அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை உங்களுக்கு இந்த வீடியோவில் அட்டாச் பண்ணுறேன், செக் பண்ணிக்கோங்க. நான் பேசுகிறதுல நெகட்டிவ் இருந்தாலும் பாசிட்டிவ் இருந்தாலும் மறக்காமல் கீழே கமெண்டில் பதிவிடுங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடித்திருந்தால் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் செய்ய மறவாதீர்கள். பாய்.